அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கானாங்கழுத்தி மீன்ல வந்து கிரீன் மசாலா கொடுத்து மீன் பொரிக்க போறோம், சில்லி மசாலா கொடுத்து மீன் பொரிக்க போறோம். 2 வகையா செய்ய போறோம். ஆனா இது கானாங்கழுத்தி இங்க சொல்றாங்க. நம்ம ஊர் பக்கம் இது கும்லான்னு சொல்லுவாங்க இந்த மீனை. அப்படி 2 வகை இருக்கு. இன்னொரு வகையும் சொல்லுவாங்க. அது என்ன ஐலாண்டு வேற சொல்லுவாங்க இங்க சென்னையில். அங்கே ஒரே ஒரு இதான் கும்லான்னு சொல்லுவாங்க. ஆமா, அதையும் பார்த்துக்கோங்க. 2 மீனையும் பாதி பாதியா எடுக்கிறோம். கிரீன் மசாலாவுக்கு பாதி, சில்லி மசாலாவுக்கு பாதி. 12 மீன் போட்டிருக்கேன். அப்படியா? இதில் வந்து 3, 4, 5. அதாவது இந்த பச்சை மசாலா புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ரெண்டாவது இது இயற்கையானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சேருது, புதினா சேருது, மல்லித்தலை சேருது, பச்சை மிளகாய் சேருது, அந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேருது, எல்லாமே சேரும். உப்புலாம் நல்ல ஒரு இது. மனுஷன் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அது மேலும் நம்மளுக்கு உடல் நலத்தை பேணும். அவ்வளோதான். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வாசமானமாக நல்லா இருக்கும். கவுச்சிலாம் இருக்காது, எதுவும் இருக்காது. இது எப்போதும் உள்ளது. நம்ம தடவிக்கிடுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை போட்டு உப்புத்தூளை போட்டு. சின்ன வெங்காயம். இந்த பச்சை மசாலா இந்த முள்ளு வாழை ஒன்று இருக்கு. முள்ளு வாழை அதுக்கும் இந்த மீன், இந்த கானாங்கழுத்தி மீனுக்குத்தான், கும்லா மீன் கானாங்கழுத்தி மீனுக்குதான் நல்லா இருக்கும். மற்றதுக்கெல்லாம் அவ்வளோ வேணாம். அது பச்சை மசாலா பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் வஞ்சரம் இருந்தால் 2 மீனை பொரிச்சு பாருங்க. இதுக்கிட்டே அது நல்லா இருக்கும். இந்த 2 மீனுக்கு, முள்ளு வாழைக்கு இந்த கானாங்கழுத்திக்கு. இது முழுசாக போடலாமா? அப்படியே இல்லை, 2ஆ நறுக்கி போட்டுக்கலாம். மத்தான போடுமா? தேவையான அளவு உப்பு. இப்போ நாங்கள் இது தேவையான அளவாக எடுத்து போடுற மீன் நல்லா கூட இருக்குது. நீங்கள் இன்னும் என்ன செய்யுங்க, இது இப்படி தூவிட்டு இப்படி பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சென்று அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அருவறுப்பு போடாமல் எடுத்து இப்படியே அப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும். செஞ்சால் செய்யுங்க, செய்யலைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அப்படி பார்த்துட்டு வாயை குடிச்சிருங்க. அப்படியே அது நல்லா தெரியும். உப்பு சார்ந்து நல்லா இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால மீனில் நல்லா உள்ளாட்டாலும் நல்லா இருக்காது, உப்பு அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது. அதுக்காண்டி நான் அந்த இது சொல்கிறேன். அப்படி நைட்டு பார்த்துட்டு அப்படியே போட்டு வாயை குடிச்சிருங்க. மீனில் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. மீனில் அப்போ தான் நல்லா உப்பு சாடும். பொரிக்கிறப்ப பொரித்து சாப்பிட்றப்ப அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் போட்டுறியா கொஞ்சம் மல்லித்தலை இவ்வளோ போடுறோம். இதை மிக்சியில் அரைக்கணும் எல்லாத்தையும். மீன் இதில் 14 மீன், இதில் 14 மீன். மீன் ஒரே மீன், சின்ன மீன் பெருசாக இருக்கும். பிசுக்காக இருக்கிறப்பெல்லாம் வருது இல்லை, பெருசு வால் மண்டை. இது சின்ன மீன் தான். அந்த அளவுக்கு வரும்போது அது தக்கன செஞ்சுக்கணும். தண்ணியை ஊற்றாத. தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன். எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த வெங்காயமே தண்ணி வைக்கணும். ஒரு 7 மிளகா போடுமா? 2 பச்சை மிளகா போடுறோம். இதோட காரம் தான் இதுக்கு மெயினா, அதனால பச்சை மிளகா நிறையாவே போடுவோம். கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு, இந்த 3 இலையுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்காண்டி இதை இப்படி பொரிச்சாலும் திண்டு விடுங்க, விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து, புருஷனுக்கு கொடுத்து திண்டு விட்டு நல்லா இருங்க சந்தோஷமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் முழுசாவும் போட்டுக்கோங்க. நாங்கள் அரைச்சி வச்சிருக்கனால இப்படி சேர்த்துக்கிறோம். 2 போடு. 2 ஸ்பூன். ரொம்ப போடாதீங்க. ரொம்ப போட்டீங்கன்னா டேஸ்ட்டை கெடுத்து போகிறோம். இதில் லெமன் புளிஞ்சு விட்டுக்கணும். கிரீன் மசாலாவுக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக போட்டு, ஒரு சிட்டிக்கு. ரொம்பலாம் போடாதீங்க. ரொம்ப போட்டிங்கன்னா வாசம் வந்துடும். லைட்டாக ஒரு பிடி பூனே இல்லாமல். கிரீன் மசாலாவுக்கு நான் போய் அரைச்சிட்டு வரேன். ஆமாம், இந்த இது மிளகா பொடி. அது 2, 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடணும். 2, 3, 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்தாங்க மஞ்சத்தூள் இவ்வளவு போட்டால் போதும். இந்தா இப்படி அவ்வளோதான். வேறு எதுவும் இதுக்கு மசாலா கிடையாது. கிரீன் மசாலாவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் லெமன் புளிஞ்சு விட்ருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவும் போடுறோம். அரைச்சிட்டு வந்த மசாலா. இந்த முள்ளை இப்படி எடுத்துருங்க. வயிற்றுல இருக்கும் பாருங்க, சுத்தமாக மொத்தமாக நிற்பாங்க. அப்போ பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்துருங்க. முடிஞ்சு வச்சு அது வேலையை முடிஞ்சு வச்சு, இல்லாட்டா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்குண்டா. இப்படி எடுத்துடணும். இந்த முள்ளை இப்படி எடுத்துருங்க. ஈஸி தான், அது ஒன்றும் பண்ணாது. நான் சும்மா நோண்டி அப்படி எடுக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து புள்ள ஊட்டியலுக்கு யாரும் மனசு இருக்க வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டா முள்ளு நீட்டிக்கிட்டு அசிங்கமாக தெரியும் மீன். கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன். அப்படி 200 300 இந்த மீன் 200 ஒரு கூறு 200, 2 கூறு சேர்த்து 400.
இதே நல்லா இருக்கு பார்க்குறது. முள்ளை எடுத்துட்டா நல்லா இருக்கும். மீனில் நல்லா கீறி விட்டு இடையில மசாலா சேர்த்தாச்சு, நடுவுலையும் நல்லா சேர்த்தாச்சு, எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க. நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சாதான் நல்லா இருக்கும். உடனே பொரிச்சா நல்லா இருக்காது. நீங்கள் உங்களுடைய கல்யாண ஸ்டோரியை சொல்லுங்கள். உங்களுடைய இதை ஃபைட் பண்ணுவீங்களா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட அப்படின்லாம் கேட்குறீங்க. ஃபைட் வந்து எப்படின்னு கேட்டால் தினம் கூட ஃபைட் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து காமெடி இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், அறிவு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போதான் ஜெயிக்கலாம். இல்லாட்டா 2 பேருக்குள்ளேயும் பிரிவுகள் ஏற்படும். பொறுதல் தாங்கிக்கிற மாட்டா. அதெல்லாம் பொறுத்துக்கணும், தாங்கிக்கிறணும். பொறுதலுக்கு அதெல்லாம் செஞ்சு ஜாலியாக வாழுங்க. அவ்வளவுதான். இதுதான் அதோடைய வாழ்க்கை முறையே. மற்றபடி ஃபைட் பண்ணுறதுலாம் எல்லாம் ஃபைட் பண்ணலாம், சண்டை போடுங்க. அதே சுயரசி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லாயிருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அதையே இதாக்கிறாதீங்க, பிரிவுக்கு கொண்டு போயிடாதீங்க. நல்லா காமெடியாக நல்லா நகைச்சுவையாக பேசி நல்லா வாழுங்க. அதே அதில் உள்ளது. நீங்கள் கேட்டிருந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவ்வளவுதான். தண்ணி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது தண்ணி. இந்த கம்மான் இருக்குதா. இந்த மசாலா வச்சு அம்மியில அரைச்சு இப்படி வலிச்சு துவையல் மாதிரி அப்படியே தடவிட்டா சூப்பரா இருக்கும். மிக்சிதே அம்மி அரைக்கிறது அம்மியில அரைச்சிட்டா அப்படியே நல்லா இருக்கும், கெட்டியா இருக்கும். அது தடவுன்னு தான் மீன்ல நல்லா நிற்கும். இப்போலாம் அப்படி இல்லை. என்ன செய்யறது, அம்மியெல்லாம் கிடக்கு. அது ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கு. அது அழுகும்னே பெரிய பாடா போயிடும் நமக்கு. அது வந்து பார்த்துக்கோங்க, பார்த்து பொரிச்சுக்கோங்க. சின்ன மீன் தான். எண்ணெய் ரொம்ப சூடாயிராம மிதமான தீயில வச்சு வேக வைங்க. இல்லாட்டி தோல் ஒட்டிக்கிட்டு இதுவாக தான். தீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட வச்சாச்சு, அதனால அப்படி கூடிய இப்போ கரெக்டாக வருது பாருங்க மிதமான தீயில. அது பாரு வாசம் பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. ஃபர்ஸ்ட் மீன் உனக்கு கவலைப்படாது. எல்லாம் நல்லா பண்ணணும், சும்மா இல்லை. முல்லை பற்றியா மேலே எவ்விக்கிட்டு நிற்கிறது, அதில் வராது பாரு வேடிக்கை. சில பேர்களுக்கு இந்த சின்ன மீன் பிடிக்காது, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடாதீங்க. பெரிய மீன்லேயே இப்படி தடவி செய்யுங்க, தப்பு கிடையாது. நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டான உப்பு போட்டு கரெக்டான மசாலையை கொடுத்து நல்லா பிரட்டி வச்சு பொரிங்க, சூப்பராக இருக்கும். இன்னொன்று எடுத்து கொடு அவனுக்கு, அதை எடு. அதுவும் எந்திரிச்சு கொடு, அதையும் எடுத்து போடுமா. பறிச்சு அப்படி எடுத்துட்டாங்க. அதான் எடுத்துரு, அதான் நல்லாயிருக்கும், நல்லது உடனே. சாப்பிடு, போய் சாப்பிடு, பத்திரமா ஆற விட்டு போய் எடுத்து. இருட்டாயிருச்சு, இடத்த மாற்ற போகிறோம். அங்கே உள்ளே கொண்டு போய் வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அந்த லைட்டு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அந்த தோசைக்கல்ல பொரிச்சோம், கொஞ்சம் பிடிக்குது. அதனால இந்த மாமி வந்து இந்த தோசைக்கல் நான்ஸ்டிக் கல் வச்சுருந்தாங்க, அது கொடுத்தாங்க. அதில் பொரிக்க போகிறோம். சும்மா வையாது, எண்ணெய் முறிஞ்சது. சும்மா வையுது வச்சுட்டு சிப்பி எண்ணெய் வேண்டாம் வச்சுட்டு. நீங்கள் நம்ம போட்டிருக்க கூடாது, நீங்கள் போட்டு வர முடியும். மேற்கடியாக இருந்தாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லத்தானே சொல்லுவாங்க. தோசைக்கல் வந்து சரியில்லாமல் போச்சு. அது இந்த இரும்பு சட்டியில் வச்சு இரும்பு புட்டியை காமிச்சிருச்சு. நீங்கள் நெய்யை காமிச்சிச்சு, நெய்யை காமிச்சாப்புல. அதே மாதிரி இப்போ வந்து இது வேறு சட்டியில் வச்சு நான் தோசைக்கல் சட்டியில் செய்கிறோம், நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் பச்சையாக கலராக பச்சையாக இருக்கிறதுக்கு பிசுக்கு மீன் போடணும். அதில் தான் பச்சை கலராக இருக்கும். பச்சையாகவே வேக வச்சு எடுத்துருங்க. மொறுமொருண்டு வேக வைக்கணும்னா கிடையாதுங்க.
சாப்பிடாத. வெந்துட்டியா? வெல்கம் 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 வெல்கம். இது வந்து இரும்பு சட்டியில் சுட்டு மொறுமொண்டு இப்படி ஆயிடுச்சு, நல்லா மொறுமொண்டு பிள்ளைய திம்பாங்க. இது வந்து இந்த சட்டியில் சுட்டாச்சு. இன்னொரு தோசைக்கல் சட்டி நான் வச்சுருந்ததில்ல இந்த இருக்கு, பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இன்னமும் பிசுக்கும் இல்லை, ஒட்டா பச்சையாகவே இருக்கும். பச்சை கலராக தெரியும், பார்த்து செஞ்சுக்கிறோங்க. முள்ளு வாழையில கூட உள்ள வச்சு அதுலேயும் செஞ்சு பாருங்க. முதல்ல பச்சை மீன், சிவப்பு மீன் இந்த மாதிரி பொரிச்சு வர்ற விருந்தாளிகள் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப கலர் கலராக இருக்குன்னு, வெரைட்டியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இது என்னடா புதுசாக இப்படி சிவப்பு கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குன்னு. போடு ஒன்றாவது போடு. இப்படி வைமா தலையை, இங்கே வை தலை, அதே மாதிரி அங்கே வை. அப்படி திருப்பிடு, சூப்பராக இருக்காது. அது மாதிரி செஞ்சு பாருங்க. பச்சை மீன் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜீரணமாகவும் நல்லா இருக்கும். சிவப்பு மீனும் நல்லா இருக்கும், அதுவும் நல்ல காரம் ரொம்ப இதாக போகும். என்னம்மா சாப்பிட்ட மீனை பத்தலையா ஒன்றும் வேணுமா? அதாவது இதை எப்படின்னு கேட்டால், நம்ம படிக்கலை, நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், நான் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகல. இந்த 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 மாதிரி சமையல்களை எல்லாமே நம்மளாவே புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக செய்ய கற்றுக்கிறோம். ருசி பார்த்து ருசியாக செஞ்சு கொடுக்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இன்னும் எவ்வளவோ இருக்குது செய்யலாம். ஆனால் வந்து எதையை விட பிள்ளைய அதுதான் மருமகமாக இப்படி செய்யணும், அது மாதிரி இருக்குது. இப்போ சொல்ல செய்யலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் எல்லாம் சின்ன வயசுக்காரங்க எல்லாருமே கடையிலலாம் வாங்காமல் நல்லா செய்யுங்க. கடை சாப்பாடு மாதிரியே செய்யலாம். அதை விட அது என்ன நல்லாவா இருக்கு, அதை விட நல்லா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. என்ன மிஞ்சி போனா 60 வயசு இருந்து கூட செய்யலாம். 60 வயசுக்காரங்க அதுக்கு மேல எப்படின்னு தெரியல, ஆனா செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதை விட அதிகமா சில பேர் 60க்குள்ள 50 55க்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. உடற்பயிற்சியை செஞ்சுக்கிட்டு நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சமையல் செய்யுங்க. ரொம்ப நம்ம முடியாம போயிட்டா வாங்கி சாப்பிடலாம். அப்படி எனக்கு முடியலம்மா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கலாம், அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? அப்போவா தட்டையை கொண்டுக்கிட்டு ஒரு மீனை தூக்கிட்டு போ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உப்பு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பெரிய பிஸ்களோடு நீங்கள் தடவி பொறிங்க. இந்த பெரிய மீன் இதை விட நல்லா இருக்கும். இந்த மீனையும் பொறிங்க. அப்புறம் முள்ளு வாழை வாங்கி அதில் தடவி பொறிங்க. சில பேருக்கு முள்ளு வாழை வந்து அந்த முள்ளு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு பிஸ்கில் தடவி பொறிச்சுட்டாங்க. பாறை மீன், வஞ்சரை மீன், பல மீன்கள்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி மசாலா சேர்த்து பொறிங்க, நல்லா இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கு. நல்லா உப்பு தான் மெயினான விஷயம். உப்பு நல்லா கரெக்டாக போட்டுக்கேன். இதில் கரெக்டாக இருக்குது உப்பு, அதுலேயுமே இருக்கும் கரெக்டாக. சாப்பிட்டு சரி. இந்த மசாலா மீனும் நல்லா இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு அல்லாட்ட துவா பண்ணிக்கிறோம். நீங்களும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.